இந்த அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் ஒன்று ஆப்பிள் பிக்கிங் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. நாம மட்டும் என்ன இழைச்சவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் ஃபேமஸாக இருக்க மாங்காய் பிக்கிங்க்கு இங்கே வந்திருக்கேன். ஆப்பிள் பிக்கிங்க்கும் மாங்காய் பிக்கிங்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. மாங்காய் பிக்கிங் கொஞ்சம் டேஞ்சர். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மரம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அழகாக பறிச்சிடலாம். ஆனால் மாங்காய் மரம் இவ்வளோ பெருசாக இருக்குது, ஏறினா தான் பறிக்க முடியும். மேலே ஏறி மண்டையெல்லாம் உடச்சிக்காதீங்க அப்படின்னு இதை கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் சிக்கமா. இந்த மாதிரி மரத்துல இருந்து டைரெக்டாக பறிக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னா, கல் வச்சு பழுக்க வச்ச பழமாக இருக்காது. இந்த மாதிரி ரசாயன கல் மூலியமாக பழுக்க வச்ச பழங்களில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அதனாலேயே இந்த மாதிரி மாம்பழங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்குள்ளே இம்போர்ட் பண்ணும்போது ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஆனால் கடையில் வாங்கும்போது ரசாயன கல் மூலியமாக பழுக்க வச்ச மாம்பழமானு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறத விட, சரி ஒரு நல்ல மாம்பழத்தை எப்படி நான் பார்த்து வாங்குறது? இது கல் வச்சா இது மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த காம்பு காஞ்சி போயிருக்கும். கல் வைக்காமல் இருக்கிறது இது மாதிரி பால் வரும், கலர் கொஞ்சம் டம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து கலர்ஃபுல்லாக இருந்தால் அது கல் வச்சா மட்டும்தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். அது காஞ்சிருக்கும். அது காஞ்சிருக்கும். ஸோ எத்தனை வருஷமாக நான் இந்த ஃபார்மை நடத்திட்டு வரீங்க? நாங்கள் 35 வருஷம் 40 வருஷம். பேர் என்ன? நடராஜ். ஆரம்பாக்கம், தோக்கமூர் வில்லேஜ், பர்மா நகர். ஃபைனலாக ஒரு கார்ட் வாங்கியாச்சு. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.